ஸ்ரீமதே ராமானுஜாய ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்னருளார் பாருலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பறுத்தார் பின். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் மதுரையிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க. பதிவு திருமணம் யாருக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து ஜோதிட ரீதியாக ஒரு ஆய்வை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான தலைப்புங்க. ஏன் அப்படின்னா, இப்ப இந்த காலத்துல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும், இந்த பதிவு திருமணம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது இப்ப சமீப காலமா நிறைய இளைஞர்கள் கிட்ட நிறைய ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். இது பாத்தீங்கன்னா, ஒரு குடும்ப சூழல் அல்லது குடும்ப பிரச்சனை காரணமாக இவர்களே பதிவு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல ஜாதகத்துல ஏதாவது ஒரு தோஷம் இருக்கு, அதனால இந்த மண்டபத்துல திருமணம் வைக்காதீங்க, கோயில் திருமணம் வைங்க, அல்லது வெறும் பதிவு அலுவலகத்துல மட்டும் திருமணம் வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. எது எப்படியோ இந்த பதிவு திருமணம் அப்படிங்கிறது உங்க ஜாதக ரீதியாக இருக்கா, அல்லது அது உங்களுக்கு அவ்வாறுதான் உங்களுடைய திருமணம் ஏற்படுமா அப்படிங்கிற விஷயத்த எவ்வாறு சார் ஜாதக ரீதியா நம்ம பார்க்கறது அப்படிங்கிற அந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு சில அடிப்படை விஷயத்த அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் சார். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம பதிவு செய்யறோம்னா, பதிவு திருமணம் அப்படிங்கிறதுலயே உங்களுக்கு ஒரு அதை பிரிச்சு நமக்கு பார்க்க தெரியணும். ஒரு விஷயத்த நம்ம பதிவு செய்யறோம் அப்படின்னா, இதுக்கு எந்த வீடு முக்கியம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக எந்த வீடு அல்லது எந்த பாவகம் முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த 3ஆம் பாவகம் அப்படிங்கிறது தான் சார் பதிவு திருமணத்துக்கு உண்டான விஷயத்த குறிக்குது. பதிவு அப்படிங்கிறது டாக்குமெண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆங்கிலத்துல டாக்குமெண்ட். சார் நான் ரெஜிஸ்டர் பண்றேன் சார், என்னுடைய திருமணத்தை நான் ரெஜிஸ்டர் பண்றேன். ரெஜிஸ்டர் அப்படின்னா அது சார் பதிவு அப்படின்னு அது இந்த 3ஆம் பாவம். டாக்குமெண்டேஷன் எல்லாமே 3ஆம் பாவம் தான். திருமணம் 7ஆம் பாவம் சார். திருமணம் அப்படிங்கிறது 7ஆம் பாவம், 7ஆம் வீடு. அப்ப பதிவு திருமணம் அப்படிங்கிறது 3-7 சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பதிவு திருமணம் நடக்கும் அப்படின்னு. 3-7 சம்பந்தப்பட்டா மட்டும் போதுமா சார் அப்படின்னா, இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சார், மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும் சார். 12ஆம் வீடு அப்படிங்கிறதா மறைவு ஸ்தானம். இதை நம்ம ஏன் பதிவு திருமணம் பண்ணிக்கக்கூடிய நிறைய நபர்களை பாருங்க, பெற்றோர்களுக்கு தெரியாம தான் மேக்சிமம் செஞ்சுக்கிடுவாங்க. ஆக்சுவலா அதாவது நண்பர்களுக்கு தெரிஞ்சு செஞ்சுக்குவாங்க, அது வேற விஷயம். ஒரு விஷயத்த மறைச்சு செய்யறது அப்படிங்கிறது அந்த இடத்துல வருது. திருமணம் அப்படிங்கிறது ஒருவருடைய லைஃப்ல, அது மட்டும் இல்லாம குடும்பத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு செலிப்ரேஷன், ஒரு விழா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதை மறைச்சு செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்துல 12ஆம் வீடு அப்படிங்கிறது செயல்படணும் சார். ஆக்சுவலா அப்ப 3ஆம் வீடு அப்படிங்கிறது பதிவு, 7 அப்படிங்கிறது திருமணம், 12 அப்படிங்கிறது மறைவு. அப்ப 3, 7, 12 இந்த வீடுகள் செயல்பட்டுச்சு அப்படின்னா ஜாதகருக்கு அந்த இடத்துல பதிவு திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். இப்ப நடக்கக்கூடிய தெசா புத்தி அப்படிங்கிறது இந்த 3, 7, 12ஆம் பாவத்தை சப்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது 3, 7, 12 சப்போர்ட் பண்ணணும். இந்த பாவங்களை இயக்கணும். இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது 3, 7, 12 இயக்கணும். நடக்கக்கூடிய தெசா புத்தி அப்படிங்கிறது 3, 7, 12ஆம் பாவத்தை இயக்கணும். இந்த விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல பதிவு திருமணத்துக்கு உண்டான அமைப்பு நிறையவே ஏற்படும். அப்ப இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா கிரகமும் சப்போர்ட் பண்ணும். அதுல முக்கியமான கிரகம் எது அப்படின்னா சார், புதன் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமா சப்போர்ட் பண்ணும் சார். இந்த இடத்துல பாருங்க, புதன் அப்படிங்கிற அந்த கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த புதன் அப்படிங்கிறது எதுக்கு சார் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, முக்கியமா இந்த 3ஆம் வீட்டுக்கு மிதுன ராசிய காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில இந்த 3ஆம் வீடு அப்படிங்கிறது மிதுன ராசி. இந்த மிதுனத்துக்கு அதிபதி புதன் பகவான். அது மட்டும் இல்லாம டாக்குமெண்டேஷன் அப்படின்னு எடுத்தாலே அதுக்கு அதிபதி புதன் தான் சார். டாக்குமெண்டேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், இதுக்கு எல்லாமே அதிபதி புதன் தான். அப்ப நம்ம முதல்ல எடுத்த பாவம், பதிவு திருமணத்துக்கு எடுத்த பாவம் 3ஆம் வீடு, 3ஆம் பாவம் தான் எடுத்தோம். அப்ப அதுக்குண்டான காரக கிரகம் அப்படிங்கிறது புதன். முக்கியமா புதன் சம்மந்தப்படணும்னு வச்சுக்கிறீங்களேன், அது மாதிரி.
அப்ப புதனும் சம்பந்தப்பட்டு 3, 7, 12ஆம் பாவத்தினுடைய இயக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் வந்து யாருக்கும் தெரியாம பதிவு திருமணம் செஞ்சுக்குவாரு. அப்படி அது மட்டும் இல்லாம புதன் அப்படிங்கிறது நண்பர்களை குறிக்கும். அப்ப நண்பர்களினுடைய உதவியோட ஜாதகர் பதிவு திருமணம் செய்வார். ரொம்ப சிம்பிளா வந்து எடுக்கலாம் சார். ஆக்சுவலா அதுக்கு எது சார் சப்போர்ட் பண்ணணும்? விதி குடுப்பனை அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணணும். 7ஆம் பாவம் அல்லது 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த வீடுகள் வந்து 3, 7, 12ஆம் பாவத்தினுடைய தொடர்புல இருக்கணும். நடப்பு தெசா புத்தி அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் சார். ஆக்சுவலா இது ரெண்டும் வந்து சரிவர நேர்கோட்டில் இருந்துச்சு, ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த காலகட்டத்துல ஜாதகர் வந்து பதிவு திருமணம் அப்படிங்கிறது ஜாதகரை வந்து செய்வார். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அதே நேரத்துல இந்த 12ஆம் வீடு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது சார் யாருக்கும் தெரியாம செய்யறது, ஒரு விஷயத்த மறைச்சு செய்யறது அப்படிங்கிற மாதிரி. ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா மறைச்சு செய்யறது அப்படிங்கிறதா இந்த 12ஆம் வீடு. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது பதிவு இயங்குது, 7 அப்படிங்கிறது திருமணம் பாவம் இயங்குது, 12 அப்படிங்கிறது மறைச்சு ஒரு விஷயத்த வந்து உலகத்தாருக்கு மறைச்சு செய்யறது அது வந்து இயங்குது. அப்படிங்கிறதுனால பதிவு திருமணம் இந்த 3, 7, 12 முக்கியமாக செயல்படுச்சு அப்படின்னா பதிவு திருமணம் வந்து ஏற்படும். இதுல பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா சார் 8ஆம் பாவம் வந்து செயல்படும். இந்த 8ஆம் பாவம் செயல்படுச்சு அப்படின்னா சார் பதிவு திருமணத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சார். ஒண்ணு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பதிவு திருமணம் செய்யக்கூடிய நேரத்துல நிறைய அந்த உறவினர்கள்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, அல்லது பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் ஆகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். இந்த இடத்துல செவ்வாய் 8ஓட சம்பந்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்து நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு பையன் ஜாதகத்துல 3, 7, 12 சூப்பரா செயல்படுது. பையன் ஜாதகத்துல 3, 7, 12 செயல்படுது. பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் வந்து 8ஆம் பாவத்தை இயக்குது, திசையாகவோ அல்லது புத்தியாகவோ இயக்குது அப்படின்னா பையனுடைய ஜாதக ரீதியாக பதிவு திருமணத்துக்கு அலோவ் பண்ணுது. ஆனா பொண்ணோட ஜாதக ரீதியாக அந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறது காட்டுது. அப்ப 2 பேருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம வந்து பார்க்கணும். அப்ப பொண்ணோட ஜாதகமும் நல்லா இருக்கணும், பையனோட ஜாதகமும் நல்லா இருக்கணும். அதாவது பொண்ணோட ஜாதகத்துல ஏதாவது ஒரு 8ஆம் பாவத்தினுடைய செயல்பாடு இருக்கு, 4, 8ஆம் பாவத்தினுடைய செயல்பாடு இருக்கு, 6, 8, 12ஆம் பாவத்தினுடைய செயல்பாடு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த பதிவு திருமணம் நடக்கக்கூடிய நேரத்துல நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அதாவது நிறைய வந்து ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோவை. அதே நேரத்துல உங்களுக்கு என்கிட்ட அந்த கேபி உயர்கணித சார ஜோதிட முறையை ஒரு கோர்ஸா படிக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நான் ஆன்லைன்லயே நான் வந்து சொல்லி கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்க. அதே நேரத்துல ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், வெளிநாடு வாய்ப்பு இருக்கா இல்லையா எல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் தாராளமா வாட்ஸ்அப் நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க, தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய.